வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் அதுலேயும் முக்கியமாக பாலக்காட்டில் பல வருஷமாக பயிரிடக்கூடிய நார்ச்சத்து, மெக்னீஷியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மட்டை அரிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேர சோழர் இந்த மாதிரி அரச குடும்பங்களோட தோட்டங்களில் தான் இந்த அரிசி அதிகமாக பயிரிடப்பட்டுச்சு. அதை பார்த்த ஒரு விவசாயி ஒருத்தர் அதிலேருந்து ஒரு செடியை எடுத்துகிட்டு தன்னோட நிலத்தில் பயிரிட்டார். ஸோ அது பின்னால் மட்டை அரிசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இது பாலக்காட்டில் அதிகமாக விளையிறதுனால பாலக்காடான் மட்டை அரிசி. ஏன் பாலக்காட்டில் அதிகமாக விளையுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய காற்று, சூரிய ஒளி, அங்கே அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த நீர், இந்த விஷயங்கள்னால தான் பாலக்காட்டில் இது அதிகமாக விளையுது. அதே மாதிரி இது தடித்த சிவப்பு கலரில் இருக்கும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. சர்க்கரை அளவையும் இன்சுலின் உற்பத்தியை சீராக்குது. இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறது. இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த மாதிரி சிறப்பு இருக்கிறதுனால மட்டை அரிசிக்கு 2007 புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு.